மனிதன் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளின் பிதாமகனாய் தன்னை நிரூபித்தபடி நகரும் ஒரு சூழலில் இப்போது நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், மருத்துவம் என்று நீண்டு பெருத்திருக்கும் மனித பெரு வளர்ச்சியில் ஆரோக்கிய குறைவும் நோய்களின் பெருக்கமும் கூட நீண்டு பெருத்தே வளர்ந்து வந்திருக்கிறது. மருத்துவம் வளர வளர நோய்களும் மனிதர்களிடையே வளர்ந்து வருகிறதே தவிர குறைவடையவோ தடுக்கப்படவோ இல்லை என்பது இந்த காலப்பகுதிகளின் கசப்பான உண்மையாகின்றது. உணவை மருந்தாக உண்டு வாழ்ந்த மனிதகுலம் இப்போதெல்லாம் மருந்தை உணவாக உட்கொண்டு வாழும் பெரும் அவலம் ஒட்டுமொத்த மனித உயிரினத்துக்கும் பெரும் சவால் விடுக்கும் செயற்பாடாக மாறிவிட்டிருக்கிறது. எங்கு நாம் தவறழைத்திருக்கிறோம்? எந்த இடத்தில் நாம் ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு நோய்களுடன் வாழ ஆரம்பித்திருக்கிறோம்? உடலையும் மனதையும் பலமாக பேணுவதில் எப்போதிருந்து நாம் தோற்கத் தொடங்கியிருக்கிறோம்? இந்த கேள்விகளை ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒருமித்து நின்று இப்போதெல்லாம் சிந்திப்பது காலத்தின் அவசர கடமையாக இருக்கின்றது. மனிதகுலத்திற்கு பொதுவாக எழுந்திருக்கும் இந்த சவால்களில் எமது தமிழ் சமூகமும் விதிவிலக்கில்லை என்ற அளவுக்கு மிக பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் சமூகத்தினரிடம் இந்த பாதிப்புகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அப்படி இங்கு வாழும் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை அச்சுறுத்தும் பல விடயங்களில் முதன்மையானதுதான் ஓட்டிசம். இந்த ஓட்டிச குழந்தைகளோட நாங்கள் டீல் பண்ணும்போது டைரெக்டாக நாங்கள் பேஷண்ட்டோட டீல் பண்ண முடியாது என்றால் இந்த குழந்தைகள் ஆல்ரெடியே லாஸ்ட் ஆகி தான் இருக்கிறார்கள். கட்டாயம் நாங்கள் பேரண்ட்டை சார்ந்ததாகத்தான் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் போய்கொண்டிருக்கு. அப்போ பேரண்ட்டிடம் தான் அறிகுறிகள் என்னென்ன, குழந்தைகளுக்கு என்னென்ன செய்தேன்னா, இந்த பேரண்ட்டை தவிர தன் குழந்தையை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள் வேறு யாருமே இருக்காது. எவ்வளோ தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட பேரண்ட் தான் முதல் டாக்டர்ஸ். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை தரித்த நாட்களில் இருந்து இன்று வரை குழந்தையின் செயற்பாடுகள் என்ன மாதிரி இருக்குன்னு வடிவாக அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக தன் குழந்தைகளின் வழியை சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆட்கள் சொன்னால் பெற்றோர்கள் தான். அவர்கள் கூறுவதை வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான சில டெஸ்ட்டுகளையும் செய்து கொண்டு அவர்களின் வழியை, இந்த பேரண்டின் வழியை கட்டாயம் உணர வேண்டும். இந்த பேரண்ட்களின் வழியை இலகுவாக உணர்ந்தால்தான் எங்களுக்கு சொல்யூஷன் என்ன மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த ட்ராவலிங் டைம், இந்த ஓட்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட் என்று போகும் பட்சத்தில், எந்த ஒரு வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் என்று போகும் பட்சத்தில் இது ஒரு டீம் ஒர்க்காகத்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். கட்டாயம் பேரண்ட்டும் அதே மாதிரி பேஷண்ட்டும் அதே மாதிரி ப்ராக்டிஷனரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும் பட்சத்தில் சிறந்த பெறுபேறுகளை எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுமாவே ஒரு ஆகியவர் கதைக்கல இவர் அப்பவே ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை என்றிட்டு நம்ம இங்க பீடியாட்டிஷியன் தான் பார்த்து ஓகே அவர் ஸ்பெஷல் சைல்டான ஆட்டிஸ்டிக் கண்டா அப்படிதான் இருப்பினம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்ன்றதே இல்லை லைஃப் பூரா அப்படி இப்படின்னு சொல்லிச்சினம். ஏன் இப்படி வந்த இப்ப பரம்பரையில இருக்குமென்றாலும் அப்படி என்றும் இல்லை, என்னென்று வந்ததுன்றே தெரியல. Nick is 10 now. When we realized that there is something wrong is actually when I send him to preschool, because I haven't seen children with autism before, and if I see children outside misbehaving in the shops, I think it's parents' issue that they didn't give enough advice for the children. But when I actually realized that there is something wrong with my son, I start to understand other parents that it's not the behavior issue, is actually medical problem that he has. So the way we discovered is when I sent him to preschool said to me that there is something wrong and that Nick is not communicating. He is 2, he's not speaking, he doesn't say any words. His behavior was different. He used to climb on the furniture in the preschool, so there was big health and safety concern as well. So
then we start to get advice from the preschool. They ask us to see some people in a NHS hospital. So we went, and then they came to us, to our house, to assess Nick, how he's behaving around the house, around the other children. And then things that I thought, wow, he's improving, he's so good at, like numbers and putting things together, same object, he used to group them together. I thought, wow, it's amazing skill, he's developing so well. But then the shock actually hit us, and they said this is the typical strains for autism, that children with autism, they're obsessed either with letters or the numbers, or they piecing objects together, the same shapes. So for me it was very hard. I couldn't speak about it to anyone for a couple of years because I had special child, and it was very difficult for me to accept. நாங்கள் வந்து 1.5 வயசுலேயே பிள்ளை கொஞ்சம் டிலேயாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டேன் நான் மற்ற பிள்ளைகளோட ஒப்பிடக்குள்ள. பிறகு எங்களோட சொந்தக்காரர்கள் சொல்லும்போது பிறகு நாங்கள் டாக்டர் மூலமாக போயினோம். நாங்கள் போயிட்டு அதில் வந்து நார்மல் 5 வயசுக்கு பிறகு தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பிறகு அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் திருப்பி அடுத்த அப்பாயின்மெண்ட் தந்து பிள்ளைய பார்க்கும்போது 3 வயசில் சொன்னவங்க ஆட்டிசம். மற்ற பிள்ளைகள் வந்து நல்லா கதைப்பாங்க, ஓடி தெரியுங்க, வடிவா தாங்களே சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பிள்ளை வந்து யாரையுமே ஐ கான்டாக்ட் இல்லை. மற்றது நான் தான் சாப்பாடு ஊட்டணும். நடந்தது வந்து லேட்டாக நடந்தவ. இது நைட்டில் அழுவா. මටද ඔරුතරොඩින් සේර මට එන්නොඩ මටද இருப்பா. පුතාට මේ මම එයාගේ වෙනසක් දකින්න පටන් ගත්තේ යාට මාස 15 විතර වගේ. ඒක ඇත්තටම මේ එංගලන්තේ ජීවත් වෙන්න ලංකාවෙන් ඈත පිටරටක ජීවත් වෙන කෙනෙක් හැටියට මට මේ ඔටිසම් ගැන එච්චර දැනුමක් තිබුණේ නැහැ මොකක්ද කියන එක ගැන. ඉතින් මම එයාගේ විශේෂ වෙනසක් දැක්කා මාස 15 විතර වගේ පොඩි අනික් මට තව දරුවෝ 3 දෙනෙක් ඉන්නවා. ඒගොල්ලන්ගේ දැකපු නැති වෙනසක් මම එයාගේ දැක්කා මාස 15 වගේ වෙනකොට. නමුත් ඉතින් මම හිතුවා පිරිමි ළමෙක් නිසා අනික් 3 දෙනාම ගෑනු ළමයි නිසා එහෙම මොකක් හරි වෙනසක් වෙන්නේ නැති කියලා. නමුත් එහෙම කාලයත් එක්ක කොහොම හරි ආව අවුරුදු 2 වෙනකොට තමයි අපි පීඩියට්‍රිෂන් ගාවට අරගෙන ගියේ. ඒ වෙලාවේදී තමයි පීඩියට්‍රිෂන් කන්ෆර්ම් කරේ මෙයාට ඔටිසම් කියන රෝගය තියෙනවායි කියලා. அவருக்கு வந்து நார்மலா அந்த பர்த் எவ்ரிதிங் நார்மலா தான் இருந்தது. 1.5 அவர் போர்ன் பண்ணி 1.5 நியர்லி 2 இயர்ஸ் வரைக்கும் நார்மலா தான் இருந்தவர். 1.5க்கு பிறகுதான் எனக்கு சின்ன டவுட் வந்தது. கூப்பிட்டாலாம் திரும்பி பார்க்க மாட்டார். அப்ப நாங்க ஜிபிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டனாங்க. ஜிபி வந்து ஸ்பெஷல் இதுக்கு அனுப்புனவ. அங்க போனோடனே 20 மந்த் நினைக்கிறேன், அவருக்கு 2 இயர்ஸ் ஆகல. அப்ப அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க இப்படி ஓட்டிசம்கான சைன் தான் அவர்கிட்ட தெரியுதுன்னு சொல்லி. As my wife and Nick's mom referred, it was really complicated because if he couldn't sleep, he couldn't rest. Imagine for an adult, it's hard to manage. Now let's put ourselves on Nick's position, and being special needs, not sleeping, and having to deal with a lot of noise because preschool, it's a lot of noise. I can only imagine how overwhelmed he was. எப்படின்னு சொன்னா பிகினிங்ல வந்து என் மகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கல. நாங்க வந்து நோட்டிஃபை பண்ணதுல வந்து எங்களுக்கு அப்படி ஒரு இதொண்டே இருக்கல. என்னன்னு சொன்னா மகள் நார்மலான இதுல தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு 18-19 மந்த்ஸ்ல மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஐ கான்டாக்ட்ஸ்ல கொஞ்சம்
புவர் ஐ கான்டாக்ட் மாதிரி இருந்துச்சு. அப்போ இனி எங்கட ஃபேமிலிலையோ ஒய்ஃப்ட ஃபேமிலிலையோ இப்படி ஒருத்தரும் இல்லை சுட்டி இனி நாங்களும் அப்படி ஒரு பெருசாக சீரியஸாக நாங்களும் நினைக்கல. இனி 2 இயர்ஸ் ஆக போக்கில் வந்து இந்த மவளை வந்து ப்ளே ஸ்கூலுக்கு இங்கே நாங்கள் ஜாயின் பண்ண போனோம். அப்போ ப்ளே ஸ்கூலில் போட்டு ஒரு 1 மந்த்தில் மாதிரி அங்கே இருக்க பிரின்சிபல் அவங்களோட மேடம் வந்து சொன்னால் இப்படித்தான் உண்ட மவள் கொஞ்சம் வந்து ஐ கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கு, லிஸ்னிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நர்சரிக்கு கொண்டு விட்டா பிறகு நர்சரிக்கு போன பிறகு ஆக்களை பிஞ்ச் பண்றது, தள்ளுறது, கொஞ்சம் வயலண்டா இருப்பாரு. இப்ப நாங்க கொண்டே விட்டுட்டு வருவோம், அடுத்த நிமிஷம் நர்சரியில இருந்து கால் பண்ணுவாங்க, உங்களோட மகன் இப்படி செஞ்சிட்டாரு, வீட்டை வந்து கூட்டிட்டு போங்கன்னு. திருப்பி திருப்பி இப்படியே நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பேரண்ட் அவட மகன் ஆட்டிசம் டிசார்டர் இருக்கிற அவ ஒருக்கா வந்து கேட்டா, இப்படி உங்களோட மகனுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லி. நாங்க அது வரைக்கும் எங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை. அப்பதான் எங்களுக்கு ஐயோ இப்படி சொல்லி போட்டாவேன்னு நான் வீட்டை வந்து அழுது கொண்டுதான் இருந்தேன். ஐயோ இப்படி சொல்லி போட்டாவே, இந்த மகனுக்கு இப்படி சொல்லி போட்டாவேன்னு நான் அழுது கொண்டுதான் இருந்தேன். பிறகு வந்து ஓகே ரியலைஸ் பண்ணினா ஓகே நாங்க இப்பவே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப நாங்க அவர் நர்சரி போனது 3 வயசுல. 3 வயசுல இருந்து அதுக்கு பிறகுதான் ஓகே நாங்க இதுக்கு என்னன்னு சொல்லி, ஆனா அப்பவும் நாங்க ஜிபிஓ எங்களோட தேடி போகல. நாங்க என்னன்னு சொல்லி அப்பதான் ஓகே ஒரு சின்ன வித்தியாசமா நடந்து கொள்றார் அப்படின்னு சொல்லி அப்பதான் ரியலைஸ் பண்ண வலிக்கிட்டு நாங்க. குழந்தைகளை பாதிக்கும் இந்த ஓட்டிசம் தமிழ் சமூகத்திடம், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திடம் முன்னப்போதும் இல்லாதவாறு மிக வேகமாக பரவி வருவதை புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. இன்னும் 10 வருடங்களில் வீட்டுக்கு ஒரு ஓட்டிச குழந்தைகள் உருவாவார்கள் என்கிறது மருத்துவ ஆய்வு தகவல்கள். இனி வரும் காலங்களில், அதாவது நிறைய ஆராய்ச்சிகளின் பிரகாரம், இன்னும் 10 வருடத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஸ்பெஷல் நீட் குழந்தை வரப்போவதாகத்தான் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அப்போ நாங்கள் எவ்வாறு இதில் குறைக்கலாம், மற்றது இது இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொடுக்கும், அதாவது இருப்பவர்களுக்கு ஒரு சொல்யூஷனும் வரப்போகும் குழந்தைகளுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொடுத்தால் மாத்திரம்தான் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக, அது மாத்திரமல்லாமல் இப்போது இருக்கும் இந்த பேரண்ட்ஸின் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் கட்டாயம் அறிந்து அதற்கும் ஒரு உதவி புரியக்கூடியது தன்மையாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு எல்லோரும் சேர்ந்தால் மாத்திரம்தான் இதுக்கு சொல்யூஷன் இருக்கும். கட்டாயம் பேரண்ட்ஸும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மாத்திரமல்ல, அவர்களின் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் மிக நெருக்கமான உறவுகளையும் சேர்த்தே பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு விடயமாக பெருகி வருகிறது. ஓட்டிசம் கூட இருப்பவர்களை அள வைக்கிறது. ஓட்டிசம் கூட இருப்பவர்களை நடுங்க வைக்கிறது. ஓட்டிசம் கூட இருப்பவர்களை சமூகத்திடமிருந்து தனிமைப்படுத்துகிறது. தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்துகிறது. மீள முடியாத ஒரு துயரத்துக்குள் அமிழ்ந்து விட்டதாய் எண்ணத் தோன்றுகிறது. வாழ்நாள் முழுவதுக்குமாக எழுதப்பட்ட விதியென ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து விடுகிறது. They said that they couldn't deal with it as well. That pediatrician is on long-term sick and there is nobody looking after our case. I was lost and I was saying that I need somebody who can help us because it's not possible. அப்போ நாங்கள் ஜிபிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். நாங்கள் ஜிபி வந்து ஸ்பெஷல் இதுக்கு அனுப்புனவ. அங்கே போனோடனே 20 மந்த் நினைக்கிறேன், அவருக்கு 2 இயர்ஸ் ஆகல. அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க இப்படி ஓட்டிசம்கான சைன் தான் அவர்கிட்ட தெரியுதுன்னு சொல்லி. ஒரு 18 மந்த்ஸ் வரைக்கும் மவளுக்கு ஒரு பிரச்சனை உண்டுன்னு எங்களுக்கு விளங்கல. பட் நாங்கள் வந்து இங்கே ப்ளே ஸ்கூலுக்கு போடுறதுக்குன்னு சொல்லி நான் பண்ணி ப்ளே ஸ்கூலுக்கு போட்டேன்னு சொன்னால் அங்கே ஒரு 1 மந்த்தில் மாதிரி அங்கே டீச்சர்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் சொன்னாங்க, இப்படித்தான் உங்களோட மவள்கிட்ட அந்த ஐ கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் குறைய, மற்றது கொஞ்சம் லிசன் பண்ணுறா இல்லை, உங்களுக்கு என்ன சரி வாய்ஸிக்கான்னு சொல்லி. அப்போ நாங்களும் சொன்னோம், நாங்களும் கொஞ்சம் நோட் பண்ணே தான். பட் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் பிள்ளைகளோட விளையாட போக்குள்ள ஓகே ஆகுவாண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் இங்கேக்கு அந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் போயிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட ஜிபியோட கண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த வெளிநாடுகளில் பொறுத்தவரை இந்த குழந்தைகளுக்கு ஒரு லேபல் கொடுப்பதோடு அவர்களது ஜாப் முடிந்து விட்டதாக தான் அவர் கருதுகின்றார்கள். அப்போது தான் பேரண்ட்ஸுக்கு இந்த பெயினே ஆரம்பிக்கின்றது. அப்போ ஏன் இந்த லேபல் கொடுக்கப்படுகின்றது? சில செயற்பாடுகளை வைத்து ரைட் இந்த லேபலை கொடுத்தால் ரைட் ஓகே ஓட்டிசம் என்ற ஒரு முத்திரையை கொடுத்து விட்டால்
பிள்ளைகளுக்கு சில பெனிஃபிட்கள் கிடைக்கலாம், அதே மாதிரி பாடசாலைகளில் சில விதமான பெனிஃபிட்கள் கிடைக்கலாம், அந்த எண்ணத்தில் மாத்திரம்தான் போகின்றது. இந்த குழந்தைகளுக்கு ஓட்டிசம் என்ற முத்திரையை இல்லாவிட்டால் இந்த குழந்தை எப்படி இருக்கும் என்ற நிலைப்பை மாத்திரம்தான் இந்த பெற்றோர்கள் பார்க்க வேண்டும். காரணம், லைஃப் லாங் இந்த குழந்தைகள் எவ்வாறு பயணிக்க போகிறார்கள். நாங்கள் இருக்கும் வரை இந்த குழந்தைகளுக்கு உதவியாக இருப்போம் ஆஸ் அ பேரண்டாக. எங்களுக்கு பிறகு இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்? அப்போது நாங்கள் கட்டாயம் இவர்களுக்கு அவர்களால் ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பதற்கு தேவையான சகல விதத்திலும் நாங்கள் உதவி புரிந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த கொஞ்ச காலப்பகுதி, இந்த 3 to 5 வருடத்துக்கான காலப்பகுதியை ஒரு மறந்த காலப்பகுதியாக விட்டுவிட்டு தென் அதற்கு பிறகு அவர்கள் ஜேர்னி சிறப்பாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். ஓட்டிசம் குழந்தைகளிடம் ஏற்படுவதற்குரிய காரண காரியங்கள் குறித்து உம்மில் பலரும் பலவாறு கருத்துக்களை வைத்திருக்கிறோம். ஓட்டிசத்துக்கு லேட் மேரேஜ் எனப்படும் காலம் பிந்திய திருமணங்கள் ஒரு காரணமா? நான் வயதாகி மேரி பண்ணிவிட்டேன், இதனால் தான் ஓட்டிசம் வந்தது என்று தன்னைத்தானே அவர்கள் செல்ஃபாகவே தன்னையும் பிளேம் பண்ணிக்கொண்டு இதற்கு தாங்கள் தான் காரணம், ஐயோ நான் லேட்டாக மேரி பண்ணனால தான் இது வந்தது என்று அவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் பெற்றோர்களை எங்களது இந்த தலைமுறையை நாங்கள் பார்த்தோமையானால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு தான் நாங்கள் கல்யாணம் கட்ட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்படி பார்க்க போனால் நாங்கள் எல்லோருமே வயதாகித்தான் நாங்கள் மேரி பண்ணுறோம். அப்போது இந்த ஓட்டிசம் எல்லோருக்கும் இருக்கின்றதா? சரியா? அதனால் அவ்வாறான தாக்கங்களை நீங்கள் கட்டாயம் சுமக்க வேண்டாம். அது அதற்கு காரணம் அல்ல. வயது என்பது அதற்கு காரணம் அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெனட்டிக் எனப்படும் பரம்பரை அலகுகள் ஒரு காரணமா? ஜெனட்டிக்ஸ் என்று கூறுகின்றோம். நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் அப்பாவுக்கு இருக்கான்னு கேட்போம், ஓ ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லிடுவோம். நாங்களும் ஓ ஜெனட்டிக்ஸ் என்று நம்பி விடுகின்றோம். எங்களிடம் வரும் அநேகமான பேரண்ட்ஸ்கள் பிரைவேட்டாக கூட இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் செஞ்சு வருகின்றார்கள். எங்கேயுமே ஜெனட்டிக்ஸில் இது இல்லை என்று தான் கூறப்படுகின்றது. அப்போது பார்த்தீர்கள் என்றால் ஜெனட்டிக்ஸுக்கும் இந்த ஓட்டிசத்துக்கும் சம்பந்தம் இல்லை என கூறப்படுகின்றது. ஆனால் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம், எங்களது ஜெனட்டிக்ஸில் இருந்து வந்தது என்று நீங்கள் எண்ணி பார்க்கவே வேண்டாம். ஏன்னா ஜெனட்டிக்ஸ் என்று இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், எங்கள் குடும்பத்திலும் அநேகமான ஆட்களுக்கு இந்த ஜெனட்டிக்ஸ் இந்த ஓட்டிசம் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். குழந்தைகளோடு நேரம் செலவிடாமை என்பது ஒரு காரணமாக இருக்குமா? அநேகமான ஆட்கள் கூறுவது, நான் குழந்தையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லை என்று எல்லாரும் கூறுவார்கள். அநேகமானவர்கள் வர்றது போறவர்கள் எல்லாம் கூட பேரண்ட்ஸை பிளேம் பண்ணுவார்கள், நீங்கள் குழந்தையோடு ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லை என்று. இந்த பெற்றோர்கள் என்பவர்களே மிகவும் சிறப்பானவர்கள். அவர்கள் தன்னால் முடிந்த அனைத்தையும் தான் இந்த குழந்தைகளுக்கு செய்கின்றார்கள். இதை தவிர நான் எனது கிளினிக்கில் பார்க்கின்றேன், இந்த பிரெக்னன்சி ஆன உடனேயே ஒர்க்கில் லீவ் எடுத்து வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஊரிலிருந்து பெற்றோர்களையோ அல்லது வேலைக்கு கூட நனிமார்களை கூட எடுத்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்தாக்கள் இருக்கின்றார்கள். அவங்க வீட்டிலும் இந்த ஓட்டிசம் இருக்கின்றது. அப்போ நாங்கள் ஒரு பக்கம் சொல்கின்றோம் நீங்கள் கேர் பண்ணவில்லை என்று, இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கின்றது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை. அதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மொபைல், டிவி, ஐபேட் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்துவதை ஒரு காரணமாக கொள்ளலாமா? அதிகமாக மொபைல், டிவி, ஐபேட் பாவிக்கின்றார்கள், அதனால் தான் ஓட்டிசம் வந்தது என்று நாங்களே எங்களையும் பிளேம் பண்ணுகின்றோம். இந்த டெக்னாலஜி என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இந்த டெக்னாலஜி மட்டும் இந்த ஓட்டிசத்துக்கு காரணமா என்று பார்த்தால் இல்லை. அதனால் பேரண்ட்ஸ், நானும் கூட மொபைல் கொடுத்து விட்டேன், ஐபோன் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் பட்டு கவலைப்பட வேண்டாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் டூ மச் ஆஃப் டெக்னாலஜி நிறைய வைப்ரேஷன்களை ஏற்படுத்தும். அதை நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் அது மாத்திரம் ஓட்டிசத்துக்கு காரணமா என்பது கேட்டால் அதுவும் இல்லை. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நெருங்கிய இரத்த உறவுகளை திருமணம் செய்வதை ஒரு காரணமாக கொள்ளலாமா? நான் மேரிட் டு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரை தான் நான் மேரி பண்ணி விட்டேன் என்று கூறுவார்கள். அதனால் ஓட்டிசம் வந்ததுண்டு. நாங்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்னர் நாங்கள் பார்க்கும்போது எல்லாருமே குடும்பத்தில் ஒருவரை தான் மேரி பண்ணுவார்கள். இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டைவர்ஸ் ஆகி போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அதில் இருக்கும் எல்லோருக்கும் ஓட்டிசம் வந்திருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பலவிதமான ரிசர்ச்கள் கூறுகின்றன அதுவும் அதற்கு காரணம் இல்லை என்று. வீட்டிற்குள்ளே தாய்மார் சரியாக குழந்தைகளை கவனிக்காமை ஒரு காரணம் என நம்பலாமா?
தாய் ஒழுங்காக பார்க்கவில்லை என அநேகமான கணவர்கள் குறை கூறுவதுண்டு. இதனால் தான் ஓட்டிசம் வந்திருக்கும் என்று. இந்த தாய்மார்கள் படும் வேதனை வீட்டில் இருந்து குழந்தைகளோடு இருந்து பார்த்தால் மாத்திரம்தான் புரியும். அது மாத்திரமல்ல, இந்த ஃபேமிலி என்று வரும்போது கட்டாயம் கணவன் மனைவி அவர்களின் 50-50 இந்த குழந்தைகளோடு கட்டாயம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். எல்லா குழந்தைகளோடும் இதை நாங்கள் கட்டாயம் ஸ்பெண்ட் பண்ணும் பட்சத்தில் தான் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான இணைப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால் தயவு செய்து அந்த பெண்கள் வீட்டில் இருக்கின்றார்கள், அதனால் அவர்கள் பார்க்கவில்லை என்ற ஒரு சாட்டையும் ப்ளீஸ் இதுக்கு பிறகு கூறவே வேண்டாம். 2 குழந்தைகளுக்கிடையே போதிய காலப்பகுதி இடைவெளி இல்லாதிருப்பது ஒரு காரணமாக இருக்குமா? இந்த குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையில் ஷார்ட்டான ஒரு இன்டர்வல் இருந்தது. அதனால தான் இந்த குழந்தை ஒழுங்காக பார்க்க முடியவில்லை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதுவும் காரணம் இல்லை. காரணம் எனில் எங்களது பரம்பரையை நாங்கள் எடுக்கும் பட்சத்தில் 6, 8, 10, 12, 14 குழந்தைகள் கூட எவ்ரி இயர் வந்ததுண்டு எங்களது சகோதரங்களில் பார்க்கும் போது. அப்படி ஒரு காலப்பகுதி இருக்கும் பட்சத்தில் அதுவும் காரணமா என்று பார்த்தால் அதுவும் காரணம் இல்லை. எங்களது பெற்றோர்கள் எங்களை எவ்வளவு ஆரோக்கியமாக பார்த்து கொண்டால் என்றால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கும். கோவிட் காலப்பகுதியும் அதன் தாக்கமும் ஒரு காரணமாக அமையுமா? சில பெற்றோர்கள் கூறுவார்கள் கோவிட் காலப்பகுதி தான் காரணம் இந்த குழந்தைகள் ஓட்டிசமானதுக்கென்று. சரியாக ஆராய்ச்சிகளை பார்க்கும் பட்சத்தில் நீங்களே உணரும் பட்சத்தில் இந்த கோவிட் காலப்பகுதிக்கு முன்னரும் ஓட்டிசம் இருந்தது, கோவிட் காலப்பகுதிக்கு பின்னரும் ஓட்டிசம் இருக்கத்தான் செய்கின்றது. ஸோ இந்த கோவிட் காலப்பகுதியில் நாங்கள் இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் மாத்திரம்தான் வரவில்லை ஒழிய பெற்றோர்கள் அநேகமாக வீட்டிலிருந்து குழந்தைகளோடு நிறையவே டைமை ஸ்பெண்ட் பண்ணார்கள். அதனால் அதுவும் காரணம் இல்லை என்பதையும் மற்றும் கட்டாயம் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இத்தகைய பல கேள்விகளோடு ஓட்டிசம் குறித்து நாம் ஒரு பெரும் குற்ற உணர்வுக்குள் தள்ளப்படுவதும் அல்லது சுற்றத்திருப்பவர்கள் அப்படி ஒரு மனப்பிறழ்வுக்குள் உம்மை தள்ளிவிட்டிருப்பதும் இன்று இயல்பாக நடக்கும் ஒன்றாகிவிட்டது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எங்களோட தமிழாக்கள்கிட்ட பாட்டி இல்ல எங்கேயாச்சும் வெளியில எங்கேயாச்சும் மீட் பண்ணா நிறைய பேர் இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று காசு ஒன்று இருக்கு, ஒன்று எங்களோட பிள்ளைகளோட ஃபியூச்சர் இருக்கு. இப்ப சில பேர் சொன்னாங்க ஓகே அவருக்கு இதுன்னு சொன்னா காசு வரும், ஓகே அதை எடுத்துட்டு நீங்க ஓகே செட்டில் ஆயிரும். எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு வேணும் பிள்ளைகள் அவை இண்டிபெண்டா அவங்க லைஃபை லீட் பண்றதுதான் எங்களுக்கு மெயின் திங். ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான், உண்மைக்குமே கவலை தான். என்று சொன்னா மூத்த மவளும் கூட சரியான கவலையா இருந்துச்சு. என்று சொன்னா இப்ப இங்கிலீஷ் மெடிசினை பொறுத்த அளவுல அவங்க ஒரு லேபிளை குத்தி அவங்க ஓடுறதுக்கு ஆக்குறை மட்டும்தான் அவங்க செய்யறது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இனி சரி கவலையா இருந்துச்சு ஆஸ் அ பேரண்ட்ஸ். தெரியுமா எவ்வளவு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணினாலும் அது எங்களுக்கு வரப்போகல இட்ஸ் வெரி ஹார்ட். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் முதல் நான் 1 வருஷமா ஷாப்பிங்கோ ஒன்றுக்குமே போனதில்லை. இவர் மட்டும் சமமாயிட்டு வருவேன். நான் பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறேன். நான் என்னென்னு சொன்னால் கடவுளையே போனால் ஓடுபட்டு தலை அடிக்கும் நிற்க சொன்னேன். அந்த கவலையிலே நான் கொண்டு போகிறல பிள்ளைய வழியை. It's very positive because we had very big problem with Nick sleeping, so it would disturb. His behavior was different. He was sometimes a little bit aggressive, not aggressive, but he was frustrated because I think he was tired as well. So he couldn't sleep at school. He would have mood swings as well. ஒரு ட்ரீட்மெண்ட்டுமாவே ஒரு ஆகியவர் கதைக்கல இவர் அப்பவே ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை என்றிட்டு நம்ம பீடியாட்டிஷியன் தான் பார்த்து ஓகே அவர் ஸ்பெஷல் சைல்ட் ஆட்டிஸ்டிக் கண்டா இப்படிதான் இருப்பினம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்ன்றதே இல்லை லைஃப் பூரா அப்படி இப்படின்னு சொல்லிச்சினம். ஒரு இடத்துக்கு போனா இப்ப ஷாப்பிங் எங்கேயும் போனா எல்லாம் இப்ப தான் நினைச்சு அது வேண்டத்தான் வேணுமெண்டாட்டம் பிடிப்பார். சரியான பயம் எங்கேயும் கொண்டு போறேன்டா எங்கேயும் குழப்படி செய்திருவாரோட்டு. மற்றது இப்போ எங்களோட வெள்ளக்காரங்கள் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்றது இல்லை. நான் பார்த்து இப்போ நான் முந்தி ஒர்க் பண்ணக்குள்ள கடைகளில் வேலைஞ்சு நான் கடையில் வேலை செய்யக்குள்ள பார்த்தா நிறைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். சரியான வேர்ஸ்டாக இருக்கும். கடைக்குள்ள ஓடிப்பட்டு தெரியும். ஆனால் வளர்ந்த பிள்ளையா அவங்கள நான் சும்மா கேட்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. நான் நம்மளை கேட்குறேன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த ஓடிஎஸ் ஏடிஹெச்டி நிறைய கேட்டகரியில் பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா சும்மா கேட்குறது ஏன் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ணிடலாம். நான் தெரியாமல் மாதிரி தான் கேட்பேன். சும்மா ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணிடலான்னு சொல்லி உங்களோட இங்கிலீஷ் மெடிசின்ஸில் பண்ணிடலான்டா அவங்க சொல்லுவாங்க நோ இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லை, இவங்க லைஃப் லாங் சாகும் வரைக்கும் இப்படியே தானே இவங்களோட லைஃப் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கும். அந்த 3 பிள்ளைகளும் அப்படித்தான் ஓடிப்பட்டு தெரியுங்க.
அப்போ நான் யோசிச்சு பார்க்குறான் வீட்டில் இவங்களோட நிலைமை எங்களோட இன்னும் வேர்ஸ்டாக இருக்குமே. அப்படியானால் நிச்சயமற்ற வாழ்வை அச்சத்தோடு எதிர்கொள்ளும் இவர்களுக்கான தீர்வு என்ன? ஓட்டிசம் என்பதிலிருந்து நீங்குவதற்கும் அதிலிருந்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் விடுபடுவதற்கும் ஏதாவது நிவாரணம் இருக்கின்றதா? இந்த கேள்விகள் தவிர்க்க முடியாதவாறு எங்களிடம் எழுவது இயல்பானதே. நாங்கள் நார்மலாகவே அடிக்கடி எல்லோரும் சொல்வது வார்த்தை தான் பி பாசிட்டிவ் ஒர்க் பாசிட்டிவ் என்று கூறுவோம். ஆனால் இந்த வியாதிகள் என்று வந்தவுடனே நெகட்டிவ் ஆகி விடுவோம். அதே மாதிரி தான் இந்த ஓட்டிசம் குழந்தைகளுக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் போகிற இடம் எல்லாமே கதவு க்ளோஸ் ஆகத்தான் இருக்கும். காரணம், இது லைஃப் லாங் கண்டிஷன், இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாத்திரமில்லாமல் எங்களது அயலவர்கள், எங்களது சார்ந்து இருக்கிறவர்கள் தேவையில்லாத கதையையும் கூறி இந்த பேரன்களை இன்னும் லாஸ்டாகத்தான் பண்ணுகின்றார்கள். இந்த பேரன் படும் கஷ்டம் வாயால் சொல்ல முடியாத அளவு கஷ்டம். நிறைய பேர் இடம் மாறி ஊரை விட்டு போய் இந்த நாட்டு யூகேலேயே வந்து வெவ்வேறான இடங்களுக்கு இடம் பெயர்ந்து எங்களோட சொசைட்டியை வேணாம் என்று ஒதுங்கி இருக்கிற அநேகமான நாட்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு தேவை மோரல் சப்போர்ட்டும். இந்த குழந்தைகள் எவ்வாறு இந்த குழந்தைகள் பிறக்க போது நன்றாக இருந்தார்களோ அந்த தன்மையை நாங்கள் எவ்வாறு கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெட்டர் லைஃபை நாங்கள் கொடுக்கலாம். அதுக்கு தேவையான வேலையை நாங்கள் கட்டாயம் நாங்கள் பண்ண வேண்டும். இந்த பி பாசிட்டிவ் என்று கூறுகின்றோம், திங்க் பாசிட்டிவ் என்று கூறுகின்றோம். எங்கள் உடலும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். எங்கள் உடம்பு தனக்கு தேவையான சப்போர்ட்டை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை நாங்கள் உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான கேட்பதை கொடுக்கும் பட்சத்தில் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி போய்கொண்டே இருப்பார். அப்போ பாசிட்டிவ் என்று சொல்லுகின்றோம், ஆனால் வியாதி வந்தவுடன் நெகட்டிவாக மாறுகின்றோம். அப்போ ஏன் நாங்கள் உடம்பு கேட்பதை கொடுக்க மறுக்கின்றோம்? காரணம் என்னன்னு கேட்டால் டூ மச் ஆஃப் நாலேஜ். எல்லா இடமும் வந்து அளவுக்கு அதிகமான நாங்கள் உடனடியாக கூகுள் பண்ணி பார்த்துறோம். அப்போ கூகுள் டாக்டர் கூறுவதை தான் முதலாவது பதிலாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதை விட்டுவிட்டு எங்களது பெற்றோர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள், என்ன கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ எனது உடல் வந்து தண்ணீர் தாக என்று கேட்கின்றது. நீரை கேட்கும் பட்சத்தில் நான் உணவை கொடுத்தால் என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நடக்கின்றது. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், எனது கார் பெட்ரோல் தேவை என்று இண்டிகேட்டரை காட்டும் போது இப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், நான் வந்து விண்ட்ஸ்க்ரீனை ஃபில் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஸோ காருக்கு தேவையானது கூட கொடுக்க முடியாத நிலையில் தான் நான் போகின்றேன். இதே மாதிரி எனது உடம்பு கூறும் அறிகுறிகளை நான் கண்டறிந்து அது ஏன் என்னத்தை என்னிடம் சொல்ல விரும்புகின்றது, அதற்கு தேவையான சப்ஸ்டிடியூட்டை நான் கொடுக்கும் பட்சத்தில் உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருக்கும். நாங்கள் இறக்கும் வரை உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி போய்கொண்டே இருப்பார். ஆனால் 50-60 இயர்ஸ் ஆன பிறகு அந்த தன்மை குறைஞ்சு கொண்டு போகும், பட் ஸ்டில் ரிப்பேர் பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ இதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவை, பாசிட்டிவான உணவுகள் தேவை. அதே போல் கெமிக்கல் டாக்ஸின் இல்லாத என்வாயன்மெண்ட், எங்களது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் கட்டாயம் நாங்கள் குறைக்க வேண்டும். இவ்வாறு நிறைய நடந்து கொண்டிருக்கும். இதே போல் தான் இந்த சின்ன குழந்தைகளுக்கும் அவர்களது உடல் என்ன கேட்கின்றது என்பதை அறிந்து அதற்கு தேவையான சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹோமியோபதி மருத்துவ முறைமை என்பது என்ன? ஹோமியோபதி எப்படி ஏனைய மருத்துவ முறைமைகளில் இருந்து வேறுபடுகின்றது? உலகத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஆங்கில மருத்துவம், மற்றது ஆயுர்வேதம், ஹோமியோபதி இதை பற்றி மாத்திரம் தான் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். எங்களோட பாட்டி வைத்தியமும் இந்த 200 மருத்துவங்களுக்குள்ளே வந்து அடங்குது. இப்போ இந்த 200 மருத்துவங்களில் துறைகளிலும் வந்து ஆங்கில மருத்துவம் 1வது இடத்துலையும், ஹோமியோபதி 2வது இடத்துலையும், அதே போல் ஆயுர்வேதம் வந்து 3வது இடத்துலையும் இருக்குது. அரவுண்ட் 500 மில்லியன் பீப்புள் வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு கேட்டால் இதில் மிக முக்கியமானது, இதில் சைடு எஃபெக்ட்ஸே இல்லை. மற்றது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு விதமான மருந்து தான் போகும். அப்போ நிறைய மருந்துகள் நாங்கள் குடிக்க தேவையும் இல்லை. எல்லா ஆங்கில மருத்துவத்துக்கும் ஈக்குவலான மருந்துகள் எங்களுக்கு இருக்கின்றது. மற்றது ஆங்கில மருத்துவோடையும் இல்லாட்டி ஆயுர்வேதம் எந்த மருத்துவோடையும் எங்களோட மருந்தை நாங்கள் சேர்ந்து நாங்கள் பாவிக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. மற்றது எங்களோட மருந்து வந்து வெறும் வயிற்றில் நல்ல சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்ற மருந்துகள் ஆங்கில மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு தான் நாங்கள் எடுக்கணும். எங்களோட வெறும் வயிற்றிலேயே நன்ற சூப்பராக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரெக்னென்ட் லேடி முதல் குழந்தைகள், பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லோருக்கும் எங்களோட மருந்து சிறந்ததாக வேலை செய்யும்.
நான் பாவிக்கும் இங்கே யூகேயில் பாவிக்கும் மருந்துகள் எல்லாமே யூகே ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஹீலியோஸ் என்ற ஃபார்மசி, அதாவது கென்ட்டில் இருக்க டன்பிரிட்ஜ் வெளியில் இருக்க ஃபார்மசியிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் தான். உலகத்துக்கு 135 நாடுகளுக்கு இந்த ஃபார்மசியிலிருந்து மருந்துகள் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்றது. ஸோ யூகே ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றவாறு தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ சேஃபான மருத்துவ முறை தான் இந்த ஹோமியோபதி சிகிச்சை முறைமை. ஓட்டிசத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு முறைமைதானா? இப்போ நான் இந்த குவாலிஃபிகேஷன் பிரகாரம், ஹோமியோபதியின் பிரகாரம், இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அந்த குவாலிஃபிகேஷன் பிரகாரம் இந்த ஓட்டிச குழந்தைகளுக்கு எவ்வாறான இது உதவி புரியும் என்பதை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஓட்டிச குழந்தைகளுக்கு இந்த ஹோமியோபதி மருந்து மிக மிக சிறப்பாக வேலை செய்கின்றது. இதை நான் சொல்லலை, இதை பாவிச்ச பேரண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி இதை ஃபீல் பண்ணுறோம். ஓகே, இப்ப என் மகனுக்கு மருந்துன்னு சொன்னா முதல் ஃபுட்ல சொன்னாங்க டாக்டர், இன்னென்ன ஃபுட், ஜங்க் ஃபுட்ல சில விஷயங்களை தவிர்க்க சொன்னாங்க. அது மாதிரி சுகர் இருக்கிற மாதிரி நிறைய ஃபுட், அதுவே எனக்கு பாதி விஷயம் போயிட்டு. அது மாதிரி டாக்டரோட மருந்து ஹோமியோபதி தானே. இப்ப அதுல அவட்ட அதுவுமே ரொம்ப கஷ்டமான மருந்து, ரொம்ப டயட் ஃபாலோ பண்ற மாதிரியுமே இல்ல. நார்மலா ஒரு கிட்டோட லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி. இப்ப சுகருமே 100%ல டாக்டருக்கு 95% கட் பண்ணாலே அவர் ஓகே தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு செஞ்சு கொண்டு வந்தாலே ஓகே தான் இருக்கும் அவர்கிட்ட மருந்துக்கு. டாக்டர் சொன்னது நீங்க முயற்சி செய்யணும், என்னோட நீங்க முயற்சி செய்தா உங்களோட பிள்ளை எது செய்யலாம், நீங்க அதுக்கு தயாரான்னு தான் கேட்டவர். நாங்களும் சொன்னாங்க எங்களால தயார்னா எவ்வளவு கஷ்டப்படுவோமோ படுவோம். ஏன்னா பிறகு பிள்ளை கஷ்டப்படுறதுக்கு நாங்க முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டோம்னா கவலை இருக்காது. கண்டுபிடிச்சி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பாடு ஸ்டைலெல்லாம் மாற்றி பிறகு வெளியே பிள்ளைகளை கொண்டு போனது. மெயினாக சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணாங்க பிள்ளைக்கு. எங்களோட ஊர் சாப்பாட்டுக்கு மாற்ற சொன்னவர். அப்புறம் எல்லாமே நாங்கள் ஆர்கானிக் மற்ற ஊர் சாப்பாடு மாதிரி செய்து ஒவ்வொரு நாளும் கொடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு மாற்றே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. பிறகு டாக்டர் மருந்து தந்தவர். அப்புறம் இப்போ பிள்ளை கொஞ்சம் பெட்டராக இருக்குது. වෛද්‍යතුමාව හඳුනගෙන දැන් ඇත්තටම අපි මාස 6ක වගේ කාලයක් එන්නෙනවා. මං හිතන්නේ අපි මුලින්ම අපිට අපොයින්ට්මන්ට් එක හම්බුනේ ඔක්තෝබර් මාසේ 2023 ඔක්තෝබර් මාසේ තමයි සතීෂ් වෛද්‍යතුමාව හම්බෙන්න. ඉතින් ඒ තැන ඉඳලා ඒ පළවෙනි අපොයින්ට්මන්ට් එකේ ඉඳලා අද මේ මාර්තු මාසයේ වෙනකොට මම පුතාගේ ලොකු වෙනසක් දකිනවා. ඉතින් ඇත්තටම වෛද්‍යතුමා මේ බෙහෙත් ಜಾති දෙකක් දුන්නා. ඒක පුතාව කාම් කරන්න. මගේ පුතා මේ ඒ ස්පෙක්ට්‍රම් එකේ ගොඩාක් ඉහළින් ඉන්න කෙනෙක් නෙවෙයි. එයා ගොඩාක් මේ දඟලන ADHD වගේ තියෙන කෙනෙක් නෙවෙයි. නමුත් එයාට අර කතා කරන්න බැරි නිසා එයා සමහර වෙලාවට එයාගේ ඇන්සයිටි එක, ඒ ෆ්‍රස්ට්‍රේෂන් එක පිට කරන්න කෑ ගහනවා. ඒතර මට ඒක තමයි මම වෛද්‍යතුමත් එක්ක කතා කරේ ගොඩාක්ම. අපි මෙයාව කොහොමද පොඩ්ඩක් සෙටල් කරන්නේ, මෙයාව මේ නිමිච්ච තත්ත්වයට මේ කාම් කරන්නේ කොහොමද කියන එක ගැන. ඉතින් වෛද්‍යතුමා ඒකට අවශ්‍ය කරන ප්‍රතිකාර ලබා දුන්නා. ඉතින් අපි මාස 6ක් වගේ කාලයක් තිස්සේ දැන් ප්‍රතිකාර ලබනවා. මම දකිනවා පුතාගේ ලොකු වෙනසක්. එයාගේ ලොකු කාම්නස් එකක් තියෙනවා. ලොකු වෙනසක් මම දකිනවා. டாக்டரோட பேச போகல வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு உண்மைக்குமே எங்களோட மவள் எங்களுக்கு கிடைப்பான்ற ஒரு நம்பிக்கை ஒன்று நான் இது அவரோட பேச போகல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துச்சு. ஏண்டா நாங்களும் கடவுளை நம்புகிறோம், கடவுளோட இனி மற்ற விஷயத்தையும் நம்ப வேணும் இல்லையா. அப்போ அவர் பேசுகிற இதில் எங்களுக்கு சரியான கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்திங் வில் ஹேப்பன் டு மை டோட்ன்னு சொல்லி. ஸோ உண்மைக்குமே போனதுக்கு போகிறோம் மிச்சம் சேஞ்சஸ் என்னமா உள்ள விஷயத்தில் நாங்கள் நோட்டிஃபை பண்ணினது. என்னன்னு சொன்ன நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் நினைக்கிறேன் அவர் இருந்தது 0 என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப அவர் இருக்கிறது 90% தாண்டிட்டார். நல்லா கதைக்கிறார், நல்லா படிக்கிறார், எல்லா ஆக்டிவிட்டியும் இப்ப 100% சொல்லுவேன் நான். டாக்டர் நான் சொல்லுவேன் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நல்ல ஒரு அட்வைஸ், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நல்லா கேர் பண்ணினாரு. அவர்கிட்ட இது ஒத்துழைப்பும் அதே மாதிரி எங்கட முயற்சியும் அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணது. சாப்பாடோ இல்லை டயட் மெடிசன் கொடுக்கறது எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது அந்த
டிஃப்ரெண்ட் தெரியக்குள்ளே எனக்கு முழுசா நம்பிக்கை இருந்தது இவங்க முழுசா சுகமாயிருவாங்கன்ட்டு. ஆனா அவர்கிட்ட வந்த அப்புறம் நல்ல ஹாப்பி. இப்ப சரியான டோட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்ல. ப்ரோசஸ் என்னன்னா, இப்ப இவர் என்னென்னத்துல கொஞ்சம் ஹைப்பரா இருக்கிறாருன்னு கேட்பார், அதுக்கேற்ற மெடிசின் தாரார். ஆனா இப்ப அவர் சொல்லிட்டு இப்ப நான் அந்த மெடிசின் தந்தா அவர் அதை அந்த மெடிசன்ல ஒர்க் பண்ணுது போல இருக்கு. அந்த குழப்படிகள் எல்லாம் இல்ல. இப்ப ஆக சொல்ல போனா சரியான தண்ணி விளையாட்டு கூட இருந்து தண்ணி எல்லாம் ஊத்தி பெரிய பிரச்சனை எல்லாம் தந்தோன்னு இருந்தவர். இப்ப அதெல்லாம் நான் டாக்டர்கிட்ட சொன்ன பிறகு அவர் அதுக்கு அது மருந்து தந்திருக்கிறார். இப்ப அந்த தண்ணி விளையாட்டு குழப்படி ஒன்றுமே இல்ல. இப்ப எல்லாம் லிசனிங் எல்லாம் நல்ல லிசனிங் இப்ப. ஸோ பேசிக்லி இந்த குழந்தைகள், இந்த ஓட்டிச குழந்தைகளுக்கு வந்து நித்திரையின்மை, மற்றது டாய்லெட் போகிற ப்ராப்ளங்கள், மற்றது அடிக்கடி சிரிக்கிற தன்மைகள், அடிக்கடி அழுகிற தன்மைகள், ரீசனே இல்லாமல் கத்துற தன்மைகள், ஸ்க்ரீமிங் என்று சொல்கிறோம், டிப்டோ வாக்கிங், இப்படி பல விதமான செயற்பாடுகளுக்கு இந்த ஹோமியோபதி மருந்து பக்காவாக வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ இது சம்மந்தமான வெவ்வேறு மருத்துவத்துறை ஆக்கள் வந்து வெவ்வேறு கமெண்ட்களை கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த மருத்துவர்களின் குணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும். அதுதான். அப்போ நாங்கள் இப்போ நிறைய இந்த உலகத்திலிருந்து நிறைய மருத்துவர்களுக்கு ஈகோ ப்ராப்ளம்னால அந்த மருந்து கூடாது, இந்த மருந்து கூடாது, இது எல்லோருக்கும் எடுக்கிற ஒரு ஈகோன்னு தான். அதை நாங்கள் தூக்கி எறிந்து இல்லை எனது குழந்தைக்கு இது பயன் பெறும். காரணம் என்னென்னா ஒரு பக்க விளைவுகளுமே இல்லை. மற்றது வந்து ஹியூமன் பீயிங், ஒரு வெல் ஹியூமன் பீயிங் டெஸ்ட் பண்ண மருந்துகள் தான். மற்றது ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு தான் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அதனால் ஏன் எங்களோட பிள்ளைகளுக்கு இது கொடுக்கக்கூடாது, அதை நாங்கள் எல்லோரும் நாங்கள் தெரிந்து கொண்டு ஏன் இன்னொரு பிள்ளை பெட்டர் ஆகுது, அப்போ ஏன் நான் என் ஈகோவை நான் தூக்கி போட்டுட்டு எந்த குழந்தைக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷனை நான் கொடுக்குறதற்கு இந்த மருந்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எங்களிடம் இருக்கிறார்கள், பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களே பாவிச்சு ஐயோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம், நிறைய பேர்களோட கதையை கேட்டுட்டு நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே கொண்டு வந்திருந்தோம், இன்னும் நான் பெட்டராக இருக்கேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லைஃப், ஒன்றும் பண்ண இல்லாது. பட் ஸ்டில் தெர் இஸ் நோ டூ லேட் இல்லை, கட்டாயம் மாற்றம் ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து மருத்துவ முறை, எந்த மருத்துவம் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, எது செஞ்சாலும் பரவாயில்ல, தொடர்ந்து விடாமல் நீங்கள் செய்யும் பட்சத்தில் தான் அதன் பயன்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். குறைந்தது இந்த ஓட்டிச குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டால், இந்த ஓட்டிசம் என்று வரும் குழந்தைகளுக்கு நான் ஃபங்க்ஷனல் மெடிசின் மூலமாக அட்வான்ஸ் டெஸ்டிங்களை நாங்கள் செய்கிறோம். இந்த அட்வான்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறது வந்து அவர்களோட டாய்லெட் சாம்பிள் மற்றது யூரின் சாம்பிளை எடுத்து நாங்கள் யூஎஸ்ஏக்கு அனுப்பி, யூகேயில் இல்லாத செய்கிறதுக்கு யூஎஸ்ஏக்கு அனுப்பி அங்கே 3 to 5 weeks பிடிக்கும் அவர்களோட ரிசல்ட்ஸ் வரதுக்கு. அந்த ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான குழந்தைகள், அவரோட கட்டுன்னு சொல்கிறோம். இந்த கட்டை பற்றி நான் திருப்பி கொஞ்சம் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த வயிற்றுக்குள்ளே, இந்த கட்டுக்குள்ளே எவ்வளோ மைக்ரோப்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, சில என்னென்ன மைக்ரோப்ஸ் கூடவாக இருக்கிறாங்க, குறைவாக இருக்கின்றாங்க, அதை சொல்லும். அதே போல் வந்து இன்னொரு டெஸ்ட் பண்ணுறோம், இந்த யூரின் மெட்டபாலமிக்ஸ் என்று சொல்கிறோம். இது வந்து ஒரு குழந்தைக்கு என்ன விதமான நியூட்ரிஷன்ஸ் கட்டாயம் தேவை. இப்போ ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஒரே விதமான நியூட்ரிஷன் தேவையா இல்லையா, அதை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியான அளவு நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ் தான் தேவை. அப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுமென்னு கேட்டால், இந்த குழந்தைக்கு இந்த நியூட்ரிஷன்கள் குறைவாக இருக்குது, இதற்கு தேவையானதை நாங்கள் கொடுக்கணும் என்று சொல்லுது. அப்போ அதையும் நான் தெரிஞ்சுக்கொண்டு, இந்த கட் டெஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கொண்டு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஹோமியோபதி மருந்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். எல்லா வைத்திய முறைகளும், எல்லா மருந்து மாத்திரைகளும், எல்லா உணவு பழக்கமும் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய பொதுவானவை என்பதை ஹோமியோபதி மறக்கின்றது. அப்போ இந்த காரணம், ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வருவதற்கு காரணங்கள் இல்லாமல் வரவே வராது. அந்த ஏன் இந்த காரணம், ஏன் இந்த குழந்தை லாஸ்ட் ஆனது என்று தெரிந்து அதற்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை நாங்கள் செய்து அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் இந்த ஹோமியோபதியும் ஃபங்க்ஷனல் மெடிசின் மூலமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுகின்றோம். சில பேரண்ட்கள் மற்றது நிறைய ஆக்கள் கூறுவதுதான் இது ஒரு விட்டமின் மினரல் குறைபாடு என்று. அப்படி அல்ல. காரணம், நான் எனது கிளினிக்லேயே நான் பார்ப்பதுண்டு, குறைந்தது ஒரு மாதத்துக்கு 2000 பவுனுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் மாத்திரம் கடந்த 4-5 வருடமாக கொடுத்த பெற்றோர்களை நான் பார்க்கின்றேன். அப்போ ஒரு மாதத்துக்கு 2000 பவுனுக்கு விட்டமின்ஸ் மினரல் கொடுத்திருந்தால் குழந்தை நல்லா இருக்க வேண்டுமா இல்லையா, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எவ்வளவு காலத்தில் ஹோமியோபதி சிகிச்சை முறைமை பயனளிக்க ஆரம்பிக்கின்றது? இன்று எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குயிக் ஃபிக்ஸ் தேவைப்படுகிறது. நாங்கள் 10-15 வருடமாக நாங்கள் வியாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால்
உடனடியாக யாராவது ஒருவர் குயிக்காக நான் உங்களை மாற்றித்தர முடியும் என்றால் நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். காரணம் எங்களது வேலை பளு அளவுக்கு அதிகமாக நாங்கள் இன்றைக்கி ஹெட்லெஸ் சிக்கன் போல் ஓடி கொண்டு இருக்கிறதால் எங்களிடம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மாற்றத்தை எங்களால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பொறுமையும் இல்லை. மற்றது நாங்கள் இதே ப்ரெஷரை கொண்டு போய் எங்களது ப்ராக்டிஷன் எங்களது மருத்துவரிடம் போகும்போதும் அவர்களும் என்ன செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றால் குயிக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தால்தான் ஓகே அந்த தலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். எங்கள் உடல் இதற்கு சரிப்பட்டே வராது. எங்கள் உடல் தான் கேட்பதை கொடுத்தால் மாத்திரம்தான் அது தன்னால் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு 10 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தையை 2 மாதத்தில் கொடுக்க முடியுமா? இதே மாதிரி தான் நாங்கள் உணர வேண்டும். நார்மலாக ஒரு கேரட் வளர்ந்து வரதற்கு எங்களது டைனிங் டேபிளுக்கு வரதுக்கு 120 டேஸ் பிடிக்கின்றது. ஆனால் இன்று அவசரமாக நாங்கள் அதை 15-20 நாளில் நாங்கள் சாப்பிட கேட்டால் அதன் கெரட்டோனைன் தன்மை குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இதை நாங்கள் இந்த மிகவும் வேகமாக நாங்கள் ஓடிக்கொண்டு இருப்பதால் இதற்கான நேரத்தை எங்களுக்கு செலவழிக்க முடியாமல் இருக்கின்றது. குயிக் ஃபிக்ஸ். அப்போ அதே மாதிரி தான் இப்போ எங்களிடம் வரும் குழந்தைகளும் 3 to 5 years படிக்கும் நல்ல மாற்றங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆனால் சில பேரண்ட்ஸுக்கு 2-3 months இல்லாட்டி தொடர்ந்து வர முடியாமல் 3 months 6 months ஒரு கால் பயனை எவ்வாறு பெற முடியும் என்று கேட்டால் அது பயன் பெற முடியாது. ஸோ எது செய்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி தொடர்ந்து விடாமல் நீங்கள் செய்யும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கட்டாயம் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது இந்த ஓட்டிசம் குழந்தைகளை நாங்கள் முக்கியமாக கவனிக்கும் பக்கத்தில் அவர்களின் சைல்ட்ஹுட்டை அவ்வாறு துளைத்த குழந்தைகள் தான். அப்போ கட்டாயம் அவர்களுக்கு அந்த லைஃபை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் கட்டாயம் அதை கொடுக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு இந்த நிலைமையை நாங்கள் ஏற்பட்டு இந்த குழந்தைகளுக்கு அவர்களது பேசிக் அவர்களை நீடை கொடுப்பதற்கு நாங்கள் கட்டாயம் முயற்சி செய்தால்தான் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் சீரானதாக இருக்கும். மாற்றங்கள் எப்போ வர ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டால் சில ஆக்களுக்கு 2 months இருந்தே சில மாற்றங்கள் ஸ்டார்ட் பண்ணும். சில ஆக்களுக்கு 1 year 1.5 years படிக்கும். இப்போ எவ்வளோ காலம் படிக்குது இந்த குழந்தைகளை ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கும் பட்சத்தில் குறைந்தது 3 வருடத்திலிருந்து 5 வருடத்துக்குள் பக்காவான குழந்தைகள் நீங்கள் எப்படி உங்களோட சின்ன குழந்தைகளை நீங்கள் உங்களோட குழந்தையை பார்த்தீங்களோ அந்த நிலைமைக்கு மாற்றக்கூடிய தன்மையாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய தனித்துவமான உடல் மற்றும் மனத்தேவைகள் குறித்தான நிவாரணிகள் கூட தனித்துவமான வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றன. அந்த தனித்துவங்களை அடையாளம் காண்பதும் அவற்றிற்கு தனித்துவமான நிவாரணி அளிப்பதும் முக்கியமானது என்பதை ஹோமியோபதி ஆழமாக நம்புகிறது. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவை என்பதை அறிந்து அதை கொடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி, அதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விட்டமின்ஸோ மினரல்ஸோ இதுவும் டூ மச்சாக போகும் பட்சத்தில் அதுவும் டாக்ஸிசிட்டியை உருவாக்கி எங்களோட லிவர் கிட்னி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ அதனால் இந்த ஓட்டிசம் என்பது ஒரு விட்டமின் மினரல் குறைபாடு அல்ல. ஆனால் ஓட்டிச குழந்தைகளுக்கு இயல்பாகவே இந்த குறைபாடுகளும் ஏற்படும். காரணம் அவர்களது டைஜஷன் ஒழுங்காக உண்ண முடியாது. சில விதமான ட்ரை ஐட்டம்ஸ் என்றால் உண்ணுவார்கள். சில குழந்தைகள் நல்லா உண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் உடம்பு போடாது. எல்லா பெற்றோர்களும் கூறுவதுதான் இந்த கர்ப்ப காலப்பகுதி மிக சிறப்பாக இருந்தது. மற்றது குழந்தை பிரசவ காலப்பகுதியும் நல்லா தான் இருந்தது. சிலருக்கு சிசேரியன், சிலருக்கு நார்மல் டெலிவரி ஆகி இந்த 1 வருடம் வரை குழந்தைகள் எல்லாமே பக்காவாக நடந்தது. 6 மாதத்தில் உடம்பு பிரட்டி அவர்களது மைல்ஸ்டோன் எல்லாம் அந்த மாதிரி செய்தார்கள். அதே மாதிரி 8-9 மாதத்தில் சில குழந்தைகள் 5-6 மாதத்துக்குள்ள அம்மா அப்பா இதெல்லாம் கதைத்த குழந்தைகள் இந்த 14-15 மாதத்துக்கு பிறகு டோட்டலாகவே லொஸ்ட் ஆகி விடுகின்றார்கள் என்று. இந்த பேரண்ட்களில் எனக்கு வரும் எல்லா பேரண்ட்களிலும் அவர்களது பிறந்ததில் இருந்து 1 வயது வரையான எல்லா வீடியோக்களையும் நான் அனுப்ப சொல்கின்றது. தென் பிறகு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே எல்லார் வீட்டிலும் கொண்டாடும் ஒன்று தான் இந்த முதலாவது பர்த்டே. அந்த வீடியோ படங்கள்லாம் பார்க்கும்போது தான் அந்த வேதனையை தாங்க முடியாத அளவு வேதனையாக இருக்கும். அந்தளவு வடிவான நல்ல காய் கண்டைக்கோடு நன்றாக சிரித்து ஓடி விளையாடி தெரிந்த குழந்தை 15-16 மாதத்தில் டோட்டலாகவே லொஸ்ட் ஆகி விடுகின்றார்கள். நாங்கள் 1.5 வயசுலேயே பிள்ளை கொஞ்சம் டிலேயாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டேன் நான் மற்ற பிள்ளைகளோட ஒப்பிடக்குள்ள.
பிறகு எங்களோட சொந்தக்காரர்கள் சொல்லும்போது பிறகு நாங்கள் டாக்டர் மூலமாக போயினோம். நாங்கள் போயிட்டு அதில் வந்து நார்மல் 5 வயசுக்கு பிறகு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. பிறகு அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் திருப்பி அடுத்த அப்பாயின்மெண்ட் தந்து பிள்ளைய பார்க்கும்போது 3 வயசுல சொன்னாங்க ஆட்டிசம் உண்டு. எப்படின்னு சொன்னால் பிகினிங்கில் வந்து என் மகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கல. நாங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணதில் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு இதொண்டே இருக்கல. என்னென்னு சொன்னால் மகள் நார்மலான இதில் தான் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு 18-19 மந்த்ஸில் மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஐ கான்டாக்ட்ஸுவல கொஞ்சம் புவர் ஐ கான்டாக்ட்ஸுவல் மாதிரி இருந்துச்சு. அப்போ இனி எங்கட ஃபேமிலிலையோ ஒய்ஃப்ட ஃபேமிலிலையோ இப்படி ஒத்தரும் இல்லை சுட்டி இனி நாங்களும் அப்படி ஒரு பெருசாக சீரியஸாக நாங்களும் நினைக்கல. அவருக்கு வந்து நார்மலா அந்த பர்த் எவ்ரிதிங் நார்மலா தான் இருந்தது. 1.5 அவர் born பண்ணி 1.5 நியர்லி 2 இயர்ஸ் வரைக்கும் நார்மலா தான் இருந்தவர். 1.5க்கு பிறகுதான் எனக்கு சின்ன டவுட் வந்தது. கூப்பிட்டாலாம் திரும்பி பார்க்க மாட்டார். ஓகே, அவருக்கு இப்ப 9+ இப்ப. ஆனா அவர் வந்து 2.5 வயசுலாம் டயக்னைஸ் பண்ணினவன் நர்சரி போய்க்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனா நர்சரிலாம் கண்டுபிடிச்சவன் அவருக்கு ஐ கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லி. ஆனா பிறகு அவருக்கு ஐ கான்டாக்ட் எல்லாம் வந்துட்டுது. ஆனா 2.5 இயர்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டினாம் நர்சரியிலேயே. ஓட்டிசம் என்று கேட்டவுடனேயே நாங்கள் அநேகமானவர்கள் வந்து நிலை குலைந்து தடுமாற ஆரம்பித்து விடுகின்றோம். ஏன் இந்த நிலை குலைவு ஏற்படுகின்றது? இந்த ஓட்டிசத்துக்கு என்னத்தான் தீர்வு? ஏன் இவ்வாறு எங்களை துரத்தி கொண்டு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் அறியத்தான் வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் இன்னும் இந்த ஓட்டிசம் என்ற வார்த்தையை அக்செப்ட் பண்ணுவதற்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது. காரணம், குழந்தை பிறக்கும் போது நார்மலாக பிறந்து சில ஒரு வருடங்கள் 1.5 வருடங்கள் சென்ற பின் அதன் மாற்றங்களை பார்த்து இதை வைத்துக்கொண்டு ஓட்டிசம் என்று முத்திரை குத்தப்படுகின்றது என்று நாங்கள் இதை எண்ணும் போது எங்களால் தாங்க முடியாமல் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் என்ன பண்ணி குழந்தையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானதொன்று. ஓட்டிசம் என்பது மனம் சார்ந்த அல்லது மனித மூளை சார்ந்த, அதுவும் இல்லையெனில் சிந்தனை சார்ந்த ஒரு குழப்ப நிலை என்பதுதான் அதிகமாக எம்மில் பலருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் மனிதர்களிடம் 2வது மூளை என்று ஒன்று இருக்கிறது என்பதும், நாக்கில் தொடங்கி ஆசன வாயில் வரை நீளும் ஒரு நீண்ட பகுதி அல்லது கட் எனப்படும் உணவு கால்வாய் என்ற 2வது மூளையை இடைஞ்சல் செய்யாதிருப்பது ஓட்டிசத்தை குணப்படுத்த கூடியது என்பது எம்மில் பலருக்கும் தெரிந்திராத ஒரு புதிய விடயம். இப்போது இந்த கட்டை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக கூறும் பட்சத்தில் தான், அதுவும் இந்த ஓட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த கட் என்ன என்பதை கொஞ்சம் தெரியும் பட்சத்தில் தான் பேரண்ட்டுக்கு கொஞ்சம் இது இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த கட் என்பது 2வது மூளை. நிறைய பேருக்கு இந்த 2வது மூளை என்ன என்பதே தெரியாது. நாங்கள் படித்தது கூட தலையில் இருக்கும் இந்த மூளையை பற்றி தான் படித்தது. 2வது மூளை என்பது நாக்கில் ஆரம்பித்து டாய்லெட் போகிற இடம் வரை இருக்கும் பெரும் நீல பகுதி தான் இந்த 2வது மூளை. இதைத்தான் நாங்கள் கட் என்று கூறுகிறோம். கட் ஃபீலிங் என்று நாங்கள் நிறைய வந்து கதைக்கிறேன். ஸோ கட் ஃபீலிங் என்று கூறுவோம். ஸோ கட் என்பதே இந்த நீளமான பகுதி தான். இந்த நீளமான பகுதி மிக மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த கட் என்னும் பகுதியில் 50 பில்லியன் மைக்ரோப்ஸ் இருக்கின்றார்கள் இந்த கட்டில். அப்போ இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ இல்லை, சில ஆக்கள் வந்து சொல்வதின் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், நான் இறந்தால் 3 அல்லது 4 நாட்களுக்கு பின் உள்ளிருந்து புழுக்கள் வர ஆரம்பிக்கின்றன. இவங்க எல்லாமே கட் மைக்ரோப்ஸ் தான். இந்த வேர்ம்ஸ், பாரசைட்ஸ், அதே மாதிரி கட் மைக்ரோப் சின்ன சின்ன நுண்ணங்கிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் ஆரோக்கியமாக இருப்பேன். வாட் யூ இன் இஸ் அவுட் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நீங்கள் என்ன உள்ளுக்கு போடுகின்றீர்களோ அதுதான் வெளியில் நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்த போகின்றது. நாங்கள் எல்லோரும் தலையெழுத்து ஒன்று வார்த்தையை பாய்ப்பதுண்டு. எனக்கு ஐயோ என்ன குழந்தைக்கு ஓட்டிசம் வந்து என்ற தலையெழுத்து அப்படிதான் அப்படி சொல்வது. இந்த தலையெழுத்து என்பது நாங்கள் இதைத்தான் யோசிக்கின்றோம். தலையெழுத்து என்பது இது அல்ல, இந்த தம் பிரிண்ட். இந்த தம் பிரிண்ட் தான் தலையெழுத்து என்று. இந்த தம் பிரிண்ட் உலகத்தில் வேறு யாருக்காவது பொருந்துகின்றதா? வேறு யாருக்குமே பொருந்துவதில்லை. இதே மாதிரி தான் இந்த கட்டும். இந்த கட் வந்து ரொம்பவே யூனிக்கானது. எனக்கு இருக்கும் கட் எனக்கு மாத்திரம்தான் இருக்கும். நான் ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகள் ட்ரிப்ளட்ஸை பார்க்கின்றேன். அதில்
அந்த 3 குழந்தைகளில் 2 குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் நீட் டெவலப்மெண்ட் டிலேஸ் இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பேரன் ஆசைப்பட்டார்கள் 3 குழந்தைகளின் கட்டையும் நாங்கள் செக் பண்ண வேண்டும் என்று. நான் முதலில் கூறிய மாதிரி அவர்களை டாய்லெட் சாம்பிளை எடுத்து நான் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி அந்த டெஸ்ட் வரும்போது 3 குழந்தைகளின் கட் ரிசல்ட்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இதைத்தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எனது தம் பிரிண்ட் என்பது மிக மிக யுனிக்கானது, இதே போல் தான் எனது கட்டும் மிக மிக யுனிக்கானது. இப்போ இந்த கட் வந்து யுனிக்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குடிக்கும் விட்டமின்ஸ் எனக்கு ஒத்து வருமா, அதைத்தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வாங்கும் பட்சத்தில் நாங்கள் முதலாவது ஆஃபரை பார்க்கின்றோம், அடுத்து சீப்பாக விட்டமின் சி இருந்தால் விட்டமின் சியை வாங்கி போடுகின்றோம். இது எனக்கு ஒத்து வருமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மனவழி மாத்திரமல்ல, உடல் வழி உணவூட்டல் முறைமைகளும் உணவின் ஊட்டச்சத்து பெருமானங்களும் கூட இயற்கையிலேயே மிக தனித்தனியான தனித்துவ அம்சங்களுடன் படைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத போது எமது 2வது மூளை சொல்லும் மொழி எமக்கு புரியாது போய்விடுகிறது என்பதை ஹோமியோபதி மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறியபடி உள்ளது. அப்போ இவ்வளோ கஷ்டத்திலும் நான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்று வாங்கும் பட்சத்தில் எனக்கு பொருத்தமானதா, எனக்கு சரியானதா என்பதை நாங்கள் தெரிந்து அதை வாங்கும் பட்சத்தில் அது பிரயோஜனமானதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் ஆச்சரியம் தரும் மிக முக்கியமான ஒரு விடயம் மனித உடல் என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது. ஆனால் இந்த ஆச்சரியத்தை மிக அலட்சியமாக கடந்து செல்லும் போதுதான் மனிதன் பெரும் நெருக்கடிகளை சந்திக்க தொடங்குகிறான். எதை வாயில் போடுகிறோம், எவற்றை உடலில் இருந்து வெளியேற்றுகிறோம் என்பதில் மனிதனுக்கு இருக்கும் மெத்தன போக்குகள் ஆரோக்கிய சரிவுகளுக்கு காரணமாகி பல சிக்கல்களை உடலுக்கு மாத்திரமல்ல மனதுக்கும் ஏற்படுத்தி விடுகிறது. 2வது மூளையின் மீதான சேதம் முதல் மூளையையும் சேர்த்து பாதிப்பிற்குள்ளாக்குகிறது என்பதை நம்மில் பலரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த கட்டை பற்றி நான் கதைத்தேன். இந்த கட்டான் நான் ஹாப்பியாக இருப்பதற்கு, நான் மூடியாக இருப்பதற்கு, நான் கிரம்பியாக இருப்பதற்கு தேவையான வேலையை செய்வது இந்த கட்டான். இந்த கட் எனும் பட்சத்தில் வாயில் நான் எதை போடுகின்றனோ அது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த ஸ்பெஷலான குழந்தைகளுக்கு நாங்கள் ஓட்டிசம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் கெமிக்கல் அல்லாத, டாக்ஸின் அல்லாத, இயற்கையில் கிடைக்கக்கூடிய, லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் பழங்களுக்கும் மற்றது காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த கட்டை ரிப்பேர் பண்ணும் பட்சத்தில் இந்த காலப்பகுதியில் நான் முதலில் கூறிய இந்த ஓட்டிச காலப்பகுதியில் நான் அவர்களை பெட்டராக்கும் இந்த காலப்பகுதியில் முடியுமானவரை ஈட் ஃபார் யுவர் ஜீன்ஸ் என்ற கன்செப்டை நாங்கள் பாவிப்பதுதான் மிக மிக சிறந்ததாக இருக்கும். மனிதர்கள் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் கடந்து புதிய இடங்களில் தமக்கான வாழ்வு தளங்களை பதிக்கத் தொடங்கும் போது தாம் அதுவரை பழக்கப்பட்ட பல விடயங்களை நிராகரித்துவிட்டு தமக்கு எக்காலத்திலும் பழக்கப்படாத புதிய விடயங்களுக்கு தம்மை தகவமைக்க தொடங்குகிறார்கள். அது அவர்கள் பழக்கத்துக்கு மாறான உணவுகளாக இருக்கும்போது அவர்களது 2வது மூளை குழப்பமடைய தொடங்குகிறதா? ஈட் ஃபார் யுவர் ஜீன்ஸ் என்பது எனது பெற்றோர் எங்களுக்கு என்ன கொடுத்தார்களோ அதுதான் எனது ஜீன்ஸுக்கு பொருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்கு வந்த பின் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களது ஜீன்ஸுக்கு ஒத்து வர உணவுகளை நாங்கள் உண்பதே இல்லை. உதாரணமாக காலையில் நாங்கள் அளவுக்கு அதிகமான நபர்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிறகு வீட்டாபிக்ஸும் அதே போல் கோர்ன்ஃப்ளேக்ஸ் தான் உண்ணுகின்றார்கள். இது எங்களது ஜீன்ஸுக்கு ஒத்து வருமா? அதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஏன் மாறிவிட்டோம்? குயிக்காக சொல்யூஷன் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது உணவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதோ ஒன்று வாய்க்கு போட்டால் பெட்டர். வெளிநாட்டு மீடியாக்களும் அதைத்தான் கூறுகின்றன. நீங்கள் ஓட்ஸோ இல்லாட்டி வீட்டாபிக்ஸோ கோர்ன்ஃப்ளேக்ஸ் செய்தால் ஃபைபர் அளவுக்கு அதிகமானதாக இருக்கும், குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் என்று. இதை நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து வெள்ளையர்கள் பாவிக்கும் கன்செப்டை நாங்கள் பாவிக்கின்றோம். இன்னொன்று நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெள்ளையர்கள் எப்பயாவது வந்து நாங்கள் காலையில் உண்ணுவது போல் இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டை சாப்பிடுகின்றார்களா? இல்லை. ஆனால் நாங்கள் மாத்திரம் ஈஸியாக அவர்களது உணவுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகி
அதுக்கும் ரிசர்ச் பேப்பர் இருக்கின்றது என்பதை நாங்கள் தூக்கி படிக்கின்றோம். ஒரு ப்ராப்ளமே இல்லை. எங்களது கட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் ஆயின் கட்டாயம் எங்களது பெற்றோர்கள் என்ன எங்களுக்கு கொடுத்தார்களோ அதை அறிந்து அதை எனது கட்டுக்கு தேவையான அளவு நான் கொடுக்கும் பட்சத்தில் கட் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். வெளிநாட்டில் அதுவும் நமது குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக வீட்டாபிக்ஸ் சாப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கு தான் இங்கே இந்த வெளிநாடுகளில் அளவுக்கு அதிகமாக ஃபைபர் இருப்பதில் வீட்டாபிக்ஸ் முக்கியத்துவம் வாய்கின்றது. ஆனால் இதே குழந்தைகளுக்கு தான் கன்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் என்பது இருக்கின்றது. சில குழந்தைகள் 10 நாளைக்கு ஒரு டாய்லெட் போகிற குழந்தைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன சொல்லுகின்றது? ஃபைபர் அதிகமானால் டாய்லெட் போக வேண்டும். ஆனால் கன்செப்ட் பிள்ளைக்கு இது எங்களுக்கு அதைத்தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நாங்கள் உண்ட இட்லி தோசை ஃபர்மெண்டட் ஃபுட் என்று கூறுகின்றோம். அதே போல் புட்டு இடியப்பம் இதை எல்லாவற்றிலும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் தேங்காய் பொருட்களை நாங்கள் பாவிப்பதுண்டு. இந்த தேங்காயில் கால்ப்ரிக் ஆசிட் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த தேங்காய் இஸ் ஈக்குவல் டு தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலில் இருக்கும் அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷன் இந்த தேங்காய் பாலில் இருக்கின்றது, தேங்காய் பொருட்களில் இருக்கின்றது. அப்பொழுது இதை நான் எனது வயிற்றுக்கு நான் கொடுக்கும் பட்சத்தில் கட் என்பது ஹீலாகி கொண்டு தான் இருக்கின்றது. உதாரணமாக ஊரில் இருக்கும் பட்சத்தில் வயிற்றில் புண் ஏற்பட்டால் எங்களது பெற்றோர் பால் கறி வைத்து எங்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் இந்த பால் கறி என்பது தேங்காய் பாலில் எடுத்து முதலாவது பால் இரண்டாவது பாலில் எடுத்து கொடுத்தார்கள். அப்போ புண்ணை இயற்கையாக ஆற்றும் தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருப்பது என்பது பிராக்டிக்கலாக எங்களது பேரரசு எங்களுக்கு கூறியது. இன்றைக்கு இதையே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கால்ப்ரிக் ஆசிட் என்று சொல்லி ஒரு டேப்லெட் ஃபார்மில் கொடுத்து கேஸ்ட்ரிக் வந்தால் இதையும் சேர்த்து எடுங்கள் என்று கொடுக்கின்றார்கள். அப்போது எங்கள் பேரண்ட்ஸ் செய்ததில் எந்த அளவு சயின்ஸ் இருக்கு என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். அதுதான் காரணம். இப்போது நீங்கள் கூகுள் டாக்டர் கைக்கு வந்தவுடன் நாங்கள் எல்லாத்தையும் கூகுள் பண்ணி பார்த்து எங்களை நாங்களே பாய்சனாக ஆக்கி கொண்டு தான் செல்கின்றோம். இப்போ இந்த குழந்தைகளின் கட்டை நாங்கள் சீராக்க வேண்டுமாயின் வேறு என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? கட்டாயமாக இந்த டாக்ஸின்ஸை முடியுமான வரை நாங்கள் தவிர்க்க வேண்டும். டாக்ஸின் என்னும் பட்சத்தில் அளவுக்கு அதிகமான எந்த ஒரு மருந்தும் டாக்ஸின் தான். ஹோமியோபதி மருந்து நாங்கள் சேஃபானது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஏன் அதை அளவுக்கு அதிகமாக நான் எடுக்க வேண்டும்? அதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எந்த ஒரு மருந்தும். உதாரணமாக இந்த பிரெக்னன்சி காலப்பகுதியில் ஊரில் நாங்கள் இருக்கும் பட்சத்தில் எங்களது பேரண்ட்ஸ் எங்களை கவனமாக பார்த்து கொண்டார்கள். அதே போல் நாங்கள் நேச்சுரல் பர்த்துக்கு போனோம், தாய்ப்பால் கொடுத்தோம். எங்களை யாராவது நாங்கள் ஸ்கேன் எடுத்தோமா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுவும் எடுத்தோமா? ஆனால் இன்று நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கின்றோம். அதை இப்போ இன்றைக்கி வெளிநாடுகளில் பொறுத்தவரை அதே மாதிரியில் இலங்கையிலும் சிட்டி லைஃப்பில் வாழ்பவர்களுக்கு இந்த ஓட்டிசம் அளவுக்கு அதிகமாக இப்போது எங்களுக்கு தென்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. காரணம், நாங்கள் அங்கேயும் இருந்து கொண்டு வெஸ்டர்ன் மெத்தடை தான் நாங்கள் டூ மச்சாக நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் ஒன்று, அளவுக்கு அதிகமாக மருந்துகளையும் நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம். இந்த சிங்கிள் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் லாஸ்ட் இன் அவர் பாடி. எங்களது உடம்பில் குறைந்தது 2 வருடம் இருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் இங்கு எங்களது டாக்டரை நாங்கள் கண்டெக்ட் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து ஃபார்மசியோடாக நாங்கள் இதே மாதிரி நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து நாங்களே எங்களது போட்டு எங்களது இயற்கையான இந்த காட்டை, இந்த கட் என்னும் காட்டை அழித்து கொண்டிருக்கின்றோம். இதன் அழிப்பு கொஞ்ச நாள் போக போக எங்களுக்கு கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகி ஸ்ட்ரெஸ் கூடி அதே போல் வெவ்வேறான வியாதிகள் நாங்கள் அவதியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். தேவையற்ற எந்த மருந்துகளையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது தான் சிறந்தது. தேவை ஏற்படின் கட்டாயம் மருத்துவ ஆலோசனையை பெற்று அவர்கள் ஊடாக நீங்கள் மருந்துகள் எடுப்பது தான் சிறந்தது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த இடத்திலும் பொருந்தும். மருந்து எவ்வளவு தான் ஆரோக்கியமாக இருந்தால் கூட எனக்கு தேவையா என்பதை அறிந்து நாங்கள் பாவிப்பது தான் சிறந்ததாக இருக்கும். இதேபோல் இந்த குழந்தைகளுக்கும் அவ்வாறு தான் கெமிக்கல் அற்ற, நச்சுக்கள் அற்ற இயற்கையான உணவுகளை நாங்கள் கொடுப்பது மிக மிக சிறந்ததாக இருக்கும். இப்போது எல்லா உணவுகளிலும் அளவுக்கு அதிகமான டாக்சின்கள் இருக்கின்றன. அப்போது நீங்கள் வாங்கும் பட்சத்தில் இதை நீங்கள் தேடி தேடி வேண்டுவது தான் நாங்கள் சிறந்ததாக இருக்கும். ஊரில் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நாட்டுக்கோழியாக இருந்தோம், ரொம்பவும் ஹெல்த்தியாக வீட்டுக்கு வெளியிலேயே தான் இருப்போம். ஆனால் வெளிநாடுக்கு வந்த பின் நாங்கள் ஃபார்ம் கோழியாக மாறிவிட்டோம். அப்போ ஃபார்ம் கோழி என்னும் பட்சத்தில் எங்களுக்கு கட்டாயம் ஹீட்டிங் தேவை, குளிருக்கு நாங்கள் வெளியில் போக முடியாது. அளவுக்கு அதிகமான மருந்து மாத்திரைகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்போ இந்த மருந்து மாத்திரைகள் நாங்கள் குறைக்க வேண்டுமாயின் நாங்கள் ஊரில் எவ்வாறு நாங்கள் நாட்டுக்கோழி போல் இருந்தோமோ இங்கேயும் இந்த குளிரை பார்க்காமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே இறங்கி
தினமும் நடக்க போகவும், என்ன வெதராக இருந்தாலும் பரவாயில்லை, சுனாமி வந்தால் கூட நான் வெளியில் போவதை ஒரு கட்டாயம் ஒரு தன்மையாக வைக்கும் பட்சத்தில் எனது இன்னர் கார்டன்ஸை, எனது கட்டனும் இன்னர் கார்டன்ஸை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நான் அதாவது எங்களை வெளிநாட்டு ஆக்களோடு நாங்கள் கம்பேர் பண்ணும் பார்க்க பட்சத்தில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றோமா இல்லது வெள்ளையர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்களா என்று பார்க்கும் பட்சத்தில் இந்த வெள்ளையர்கள் தான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன எனில், அவர்கள் இயற்கையோடு எந்த நேரமே சேர்ந்து இருக்கின்றார்கள். என்ன வெதராக இருந்தாலும் பரவாயில்லை, வெயில் மழை எது வந்தால் கூட அவர்கள் வெளியில் போய் விளையாண்டு இருப்பதன் மூலமாக எங்களது பாடி அதற்கு எதிராக ஃபைட் பண்ணி தன்னைத்தானே ஒரு வெல்லும் தன்மையை அது உற்பத்தி பண்ணிக்கொள்ளும். அப்படி எனது இம்யூனிட்டி ரியலி ஹையாக இருக்க வேண்டுமாயின் ஹை விட்டமின் டி உள்ள சூரிய வெளிச்சத்திலும் அதே போல் இந்த எல்லா வெதரிலும் நான் என்னை தயார்படுத்தி கொண்டால் மாத்திரமே தான் வெளிநாட்டில் இருக்கும் நாங்களும் எங்கள் குழந்தையும் ஆரோக்கியமானதாக இருப்பார்கள். ஆக வாழ்தல் ஒரு கலை என்பதையும் வாழ்வு முறைகள் குறித்ததான பெரும் புரிதலையும் நாம் கொண்டிருக்கும் போது ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து பயன்பெற முடியும் என்பது இங்கு புலனாகின்றது. அவசர உலகும், அவதியான வாழ்வு ஓட்டமும், பொருள் தேடி மாத்திரம் அலையும் ஒரு சீரற்ற வாழ்க்கை முறைமையும் எமது வாழ்வு சமநிலையை குழப்பும் போது எம்மை நாமே நஞ்சூட்டிக் கொள்கின்ற ஒரு அபத்த நிலைக்கு எம்மை கொண்டு சேர்த்து விடுகிறது என்ற விடயத்தை தெளிவாக புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெளியே வர முடிகின்றது. இப்ப எனக்கு என்னைய பொறுத்தவரை டாக்டர் என்னன்னு சொன்னா மருந்து மட்டும் இல்ல, இப்ப ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒன்று டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஒரு வீட்டை ஒரு பிரச்சனை, இது பிரச்சனைன்னு சொன்னா ஈஷனாட இது பிரச்சனைன்னா டாக்டருக்கு எனி டைம் மெசேஜ் போட்டா கால் பண்ணுவாரு. திருப்பி கால் பண்ணி ஓகே இதுக்கு இந்த மாதிரி இப்ப நான் கவுன்சிலோட ஏதாச்சும் கதைக்கிறேன்னா கூட எனக்கு அதுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அதே தான் நான் மத்தாக்களுக்கு சொல்லுவேன். நிறைய பேரண்ட்ஸுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நாங்க இப்ப எனக்கு உண்மையா ஒரு கரைச்சலே இல்லை. நான் ஸ்கூலுக்கு கொண்டே விடுவேன், ஹாயா போவேன். முதல்ல எல்லாம் செம்ம டென்ஷன்ல போவானு ஸ்கூலுக்கு விட்டா, ஐயோ இன்றைக்கு என்ன சொல்ல போறாங்களோன்னு இருக்கு. இப்ப போனா இல்ல, இந்த லாஸ்ட் டைம் எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. போனா சர்ப்ரைஸ்ல, பெரிய சர்ப்ரைஸும் இல்ல உண்மையை சொல்லப்பட, அவ்வளவு பாசிட்டிவ் மெசேஜ், அவ்வளவு பாசிட்டிவ் எல்லாமே சொன்னேன். ஓகே எனக்கு ஹாப்பி, ஓகே நான் ஹாயா வந்து செஞ்சுட்டேன். அதான் இப்ப நான் டாக்டர் போனதுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு கூட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு. பிளஸ் எங்கட கவனிப்பு எங்கட முயற்சியும் இருக்கு. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான பிள்ளைகள் இருக்கிறார்கள் வந்து அவரை போய் சந்திக்கிறது நல்லா. சரியா சந்திச்சா வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்ச காலத்துல அவங்களால பார்க்க முடியும்னு எந்த கருத்தை நான் சொல்றேன், எந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். அந்த நேரம் ஸ்டார்ட்ல மகன் இப்படியே லைஃப்ல இருப்பாருன்னு சொல்லக்குள்ள அது சொல்லவே இயலாது. ஆனா இப்ப நான் டாக்டர் தான் கடவுளா நினைக்கிறேன். எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன், பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி NHSல வந்து இப்படியே தான் லைஃப் பூரா இருப்பாங்கன்னு சொன்னா அதை நம்பி வச்சிருக்காதீங்க. நான் டாக்டர் தான் நான் இப்ப கடவுளா நினைக்கிறேன். 0% இருந்த என் பிள்ளைய 90% தாண்டி 100% கொண்டு வந்து விட்டதுக்கு நான் டாக்டருக்கு தான் நன்றி சொல்றேன். සතීෂ මුතුලිංගම් වෛද්‍යතුමාව ඇත්තටම මට හඳුනගන්න ලැබුණේ මගේ යාළුවෙක්ගේ මාර්ගයේ. මගේ පුතාගේ ඉස්කෝලේ පන්තියේ ඉන්න තවත් දුවෙකුගේ අම්ම කෙනෙක් තමයි මට මේ සතීෂ වෛද්‍යතුමාව හඳුන්වලා දුන්නේ. ஒரு இடத்துக்கு போனா இப்ப ஷாப்பிங் எங்கேயும் போனா எல்லாம் இப்ப தான் நினைச்சா அது வேண்டத்தான் வேணுமெண்டா அடம் பிடிப்பார். இப்ப இல்ல நோ வையுங்கோண்டா எல்லாம் திருப்பி வச்சிடுவார். இப்ப நார்மல் பிள்ளைகள் மாதிரி தான். இப்ப எனக்கு எந்த விதமான எங்க போறேன்றாலும் எந்த வித கரைச்சலும் இப்ப எனக்கு இல்ல. முந்தியன்னா அவற்ற முயற்சியும் இருக்குது, எங்கட முயற்சியும் இருக்கு, அவற்ற மெடிசினும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் எனக்கும் தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப நான் அப்ப சொல்ல முதல் ஸ்டார்டிங்ல சொன்னா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு சொல்லலாது. ஆனா இப்ப நான் நம்பி நான் அவைக்கு நம்பர் கொடுக்குறேன். இப்ப எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நீங்க வேணுமென்றால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அந்த அளத்துக்கு நம்பிக்கை இருக்கிறபடியா தானே நான் மற்றவைக்கும் கொடுக்குறேன். நான் அந்த அளத்துக்கு நம்புறேன். நான் அவரை நான் ஒரு 7 மந்த்ஸாக தான் போகிறேன். நான் 7 மந்த்ஸாக தான் போகிறேன். ஏன்னா நாங்கள் 3-4 மந்த்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தோம். டாக்டர் பிஸியாக இருந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இப்போ நாங்கள் ஒரு 7 இல்லாட்டி 8 மந்த்ஸ் எனக்கு ரஃப்லி அப்படி தான் நினைக்கிறேன். நான்
பட் அந்த 8 மந்த்ஸுக்கும் டாக்டர் அந்த மருந்து விட இதுவலும் டாக்டர் சொன்ன மாதிரி இப்படி தான் எவ்வளவு தான் டாக்டர் சொன்னாலும் பேரண்ட்ஸ்டேயும் ஒரு எஃபர்ட் ஒன்று வேணும் என்று சொன்னால் அவர் சொல்கிறத நாங்களும் ஃபாலோ பண்ண வேணும். விளங்கிச்சா? இப்போ டாக்டர் சொல்லிட்டு நாங்கள் அதை ஃபாலோ பண்ண இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டரை ப்ளேம் பண்ணி வேலையும் இல்லை. விளங்கிச்சா? இப்போ அவர் என்ன கண்டிஷன் என்ன ரூல்ஸ் எங்களுக்கு அப்ளை பண்ணுறாரோ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா டாக்டரை விட நாங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற அட்வைஸை தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் எங்களோட புல் லெவலுக்கு. ஸோ டாக்டரோட அட்வைஸ் எடுத்து நாங்கள் எங்களோட புல் லெவலில் உண்மைக்குமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணினேன்னு சொன்னால் டெஃபினட்டாக கடவுளுக்கு போகிறோம். உண்மைக்குமே அதோட ரெஸ்பாண்ட் வந்து வெரி பாசிட்டிவாக தான் வந்துச்சு. எங்களுக்கு உண்மைக்குமே சந்தோஷம். அந்த டாக்டர்கிட்ட போனதும் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதும் வெரி ஹாப்பியாக தான் நாங்கள் போகிறோம். நானும் என் ஒய்ஃப் என் புள்ளியோட போகிறது வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் காட் பிகாஸ் somehow we got that doctor, you know. You know, one of the biggest things that we are actually very happy with, and I discuss a lot with my wife, is Dr. Satish approach is completely different compared with other doctors. He actually was able to identify, you know, according with his knowledge, what actually was wrong with Nick, and a way of actually not fixing it, but bring him back. So it is actually to see a person so knowledgeable like he is, and being able to identify these things that other doctors, you know, with 20, 25, 30 years of experience couldn't identify it, is actually very, very positive for us as parents, and it actually reinforces the trust that we have in Dr. Satish. I am Satish Muthulingam, homeopathy and functional medicine practitioner. UKல last 20 ப்ளஸ் இயர்ஸாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். யூகேயில் 3 இடங்களில் கிளினிக் இருக்குது. ஹேரோ, மில்டன் கீன்ஸ், மற்றது கிங்ஸ்டன் சரையில். அது மாத்திரம் இல்லாமல் ரீசெண்டாக இலங்கையிலையும் வத்தலையிலையும் ஒரு கிளினிக் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அது மற்றது வெளிநாடுகளில் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் அரௌண்ட் 20+ கண்ட்ரீஸ்லேருந்து நான் பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் குறைஞ்சது 1000+ பேஷண்ட்ஸ் ஓட்டிசம் சம்மந்தமாக பார்த்துக்கொண்டு நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ரிலீஃபாக கொடுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் தினமும் 2 விடயங்களை சரி செய்து கொண்டாலே போதுமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகாலை மலச்சிக்கல் இல்லாது விடிய வேண்டும். அந்திப்பொழுது மனச்சிக்கல் இல்லாது முடிய வேண்டும். ஒன்று முதல் மூளை குறித்த மனம் சார்ந்தது, மற்றையது 2வது மூளை குறித்த உடல் சார்ந்தது.